பாய் அசர்ல என்ன பாய் கத்தி? ஒரு மான வேட்டையாடுதான் பாய். எதுக்கு பாய்? பெர்ஃப்யூம் ரெடி பண்ணதான். ஆமாங்க, 19th செஞ்சுரியில ஒரு செடக்டிவான பெர்ஃப்யூம் வேணும்னா இந்த வகை மானை நீங்க கொண்டுதான் ஆகணும். அப்படி இந்த வகை மான்ல இருந்து கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் தங்கத்தை விட டபுள் மடங்கு விலை உயர்ந்த மஸ்க் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த வகை ஹிமாலயன் மானோட தொப்புளுக்கும் அதோட ஆண் உறுப்புக்கும் நடுவுல உருவாகிற இந்த பொருள் தான் இந்த மஸ்க். தன்னோட டெரிட்டரியை மார்க் பண்றதுக்காகவும் ஃபீமேல் டியர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவும் மேல் டியருக்கு இந்த மஸ்க் அப்படின்ற ப்ராடக்ட் சுரக்கும். 1979ல சைட்ஸ் இந்த வகை மான்களை கொல்றத தடை பண்ணிட்டாங்க. இயற்கையால நம்மளால மஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அறிவியல் தான் நம்மளுக்கு கை கொடுத்துச்சு. 1888ல ஆல்பர்ட் போவர் அப்படின்ற ஒருத்தர் TNT வெடிபொருளை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த போது அவர் ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தான் இந்த சிந்தட்டிக் மஸ்க். ஒயிட் மஸ்க்னு சொல்லுவாங்க, இல்லனா நைட்ரோ மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லியோபோல்ட் அப்படின்ற ஒருத்தர் இந்த மஸ்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கி ஃபிராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரியே இந்த மஸ்க் ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு. இந்த மஸ்க் எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா இதோட லாங் லாஸ்டிங் அபிலிட்டிக்காக தான். இந்த மஸ்க் பேஸ்ல நம்மட்ட இருக்கிற பெஸ்ட் லாங் லாஸ்டிங் பெர்ஃப்யூம்ஸ் எதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சில்க் மஸ்க், மஸ்க் ரிசாலி, வெல்வெட் மஸ்க், அதுக்கப்புறம் மஸ்க் தஹாரா. இது மட்டும் இல்லங்க, இது இல்லாம நிறைய மஸ்க் ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு அதோட கேட்டலாக் வேணும்னா மஸ்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்.